மே 29 முதல் ஜூன் 1 வரை ஜேம்ஸ் & கோ ஃபவுண்டேஷன் டே ஃபிளாஷ் சேல். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் ₹20. ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் நேர்காணலில் தமிழக வெற்றி கழகத்தின் தேசிய செய்தி தொடர்பாளர் அட்வொகேட் சத்யகுமார் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் பிரபு. வாழ்த்துக்கள் சார் முதல்ல வெற்றிக்கு. ஏன்னா ரிசல்ட்ஸுக்கு அப்புறம் இப்போ தான் நம்ம சந்திக்கிறோம். தமிழக வெற்றி கழகம் ஆட்சி பொறுப்பேற்று இங்கே கிட்டத்தட்ட 10 நாட்களுக்கு மேலே ஆயிடுச்சு. 10 நாட்கள் ஆட்சியை வச்சு நம்ம எதையும் ஜட்ஜ் பண்ண முடியாது. ஆனால் இன்றைக்கும் எதிர்கட்சிகள் வைக்கக்கூடிய ஒரு பிரதான விமர்சனமாக இவங்க சோஷியல் மீடியாவை ஹைஜாக் பண்ணி குழந்தைகள் மனதெல்லாம் இடம் பிடிச்சி அதன் மூலிமா ஒரு விளம்பரத்தை பிம்பத்தில் உருவாக்கி இவங்க இங்கே இந்த வெற்றி கிடச்சிருக்கு, இவங்க ஆட்சியில் அமர்ந்திருக்காங்க அப்படின்ற ஒரு விமர்சனம் தொடர்ச்சியாக இங்கே இன்சிஸ்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க, சொல்லிகிட்டே இருக்காங்க. வெறும் விளம்பரங்கள் அப்படின்றத தொடர்ச்சியாக நிறைய பேர் இங்கே பேச ஆரம்பிச்சிட்டாங்க இந்த வெற்றியை மையப்படுத்தி. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? நீங்களும் ஒரு கேண்டிடேட் இதில் கண்டெஸ்ட் பண்ணியிருக்கீங்க. உண்மையிலேயே தமிழக வெற்றி கழகம் இங்கே அந்த கிரவுண்ட் ஒர்க்குன்ட்டு இந்த தேர்தலுக்கு முன்னாடி சொல்லிட்டு இருந்தாங்களே கள அரசியல், அந்த அரசியல் தான் தமிழக வெற்றி கழகத்துக்கு இந்த வெற்றியை தேடி கொடுத்துச்சா, இல்லை இவங்க விமர்சனம் வைக்கிற மாதிரி இந்த சோஷியல் மீடியா ஸ்ட்ராட்டஜி இதுதான் கை கொடுத்துருக்கா? எப்படி பார்க்குறீங்க சார்? தமிழக வெற்றி கழகம் அரசியல் கட்சி ஆகிறதுக்கு முன்னாடி விஜய் மக்கள் இயக்கம், அதுக்கப்புறம் ரசிகர் மன்றம் அப்படிங்கிற ஒரு படியாக தான் தளபதி அவர்கள் கொண்டு வந்திருக்கார். இதில் மெயினாக இந்த இயக்கத்தை வழி நடத்தி கொண்டு வந்தது எங்களுடைய ஜெனரல் செக்ரட்டரி ஆனந்த் அவர்கள், புஷியானந்த் அவர்கள். இந்த மூமெண்ட் இன்றைக்கி அரசியல் கட்சியாக மாறி இருக்குன்னா எப்படி புரிஞ்சுக்கணும்னா பிரபு, ஒரு சோஷியல் சர்வீஸ் ஆர்கனைசேஷன் தான் பொலிட்டிக்கல் பார்ட்டியாக மாறி இருக்கு. இங்கே பார்க்கக்கூடிய எங்களுடைய எம்எல்ஏஸ், பெரும்பாலான எம்எல்ஏஸ் விஜய் மக்கள் இயக்கத்துலேருந்து வந்திருக்காங்க. ரெண்டாவது மினிஸ்டர்ஸ் ஆக்கும்போது கூட தளபதி அவர்களுடைய ஒரே ஒரு வேல்யூ சிஸ்டம், யாரையும் கைவிட மாட்டேங்கிறது. யோசிச்சு பாருங்கள், ஒரு ரசிகர் மன்றமாக இருக்கும் பொழுது அவங்க 30 வருஷத்துக்கு அப்புறம் எம்எல்ஏ ஆகணுன்றதுக்காக வரல. அப்போது அவங்க அந்நிய காலகட்டத்தில் ரசிகராக வந்தவங்க தொடர்ச்சியாக ரசிகர் மன்றம் இயக்கத்தில் பயணித்து சப்சிக்வெண்ட்டாக பொலிட்டிக்கல் பார்ட்டி ஸ்டார்ட் பண்ண உடனேயே அவங்கள இணைச்சிக்கிட்டு அதில் பொறுப்புகள் வாங்கிக்கிட்டு அவங்க செயல்படுறாங்க. அப்போ எங்கேயுமே செல்ஃபிஷ் மோட்டிவோடு அவங்க செயல்படலை. அவங்களுக்கு எல்லாமே கடவுளே தளபதி விஜய் அவர்கள் தான். அவங்க ரசிகராக இருக்காங்க, ஃபாலோவராக இருக்காங்க, அவங்களுக்காக சோஷியல் ஆர்கனைசேஷனாக ஃபங்க்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் சோஷியல் ஆர்கனைசேஷனாக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா என்னால் பல விஷயம் சொல்ல முடியும். ஃபார் முட்டை ரொட்டிப்பால் திட்டம், அப்புறம் பிளட் டொனேஷன் பண்ணுறது, விலையில்லா விருந்தகம், ஈவினிங் டியூஷன். ஸோ ஹெல்த் கேர், நியூட்ரிஷன், எஜுகேஷன். ஹெல்த் கேர் ஃப்ரீனே சொல்ல மாட்டோம், விலையில்லா மருந்தகம், குருதியகம், அப்புறம் பயிலகம், நூலகம், அதுக்கப்புறம் விருந்தகம். இந்த மாதிரி எல்லாமே விலையில்லா அப்படின்னும் பொழுது அவங்க தளபதி நேமுக்காக பண்ணிகிட்டு இருந்தாங்க. இன்ஃபேக்ட் அவங்களுக்காக தான் தமிழக வெற்றி கழகத்தை ஆரம்பிக்கிறார். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் ஒரு 30 இயர்ஸ் முன்னாடி தளபதி அவர்கள் சீஃப் மினிஸ்டர் ஆகணுன்றதுக்காக அந்த அமைப்பை ஆரம்பிக்கல. அவர் படத்தில் நடிக்க ஆரம்பிக்கிறாரு, பல சேலஞ்சஸை கடந்து உச்சத்தை அடைகிறாரு. அப்படி பார்க்கும்போது இவங்களும் ரசிகர்கள் எல்லாருமே சோஷியல் சர்வீஸ் ஆர்கனைசேஷனுக்காக அவர் பேரில் நல்லது பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஜஸ்ட்டு வெறுமனே அவரை ஆக்டராக மட்டும் பார்க்கல, அவரோட பெயரை வச்சு எப்படி நல்லது பண்ணணும்னு பார்க்கும்பொழுது தான் அந்த சேவையை சார்ந்து வந்த வெற்றி. ஓகே, நீங்கள் கேட்ட கேள்வி இன்னொன்று இருக்குது. சோஷியல் மீடியா அப்படின்னு சொல்லும் பொழுது நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாகவே சொல்லிடுறேன், மரியாதைக்குரிய MK ஸ்டாலின் அவர்கள் இதை விமர்சிக்கிறார். நானே பார்த்தேன், ஒரு மேடையில் பார்த்தேன். ஒரே ஒரு பாயிண்ட்டு தான். அப்போது DMK பெண்ணை வச்சு என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்க நான் சொல்கிறேன். DMK பெண்ணை வச்சு ஊரில் இருக்கிறவங்களாம் ட்ரால் பண்ணாங்க. ஏன் என்னையே பண்ணாங்க, விட்டா உங்களை பண்ணுவாங்க, யாரை பார்த்தாலும் பண்ணுவாங்க, எதுக்கு பண்ணுறாங்கன்னே தெரியாது. ஆனால் எங்களுடைய டிவிகேவுடைய தொண்டர்கள், டிவிகேவுடைய லீடர்ஸ், மாவட்ட செயலாளர்கள், டிவிகேல இருந்தவங்க எல்லாருமே ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்தினாங்க. எங்கேயாவது போயிட்டு DMK காரங்களை டிவிகே ட்ரால் பண்ணாங்கன்ற கம்ப்ளைண்ட் கொடுங்க. பெண்ணுனாலே ட்ரால் பண்ணாங்க அப்படிங்கிற விமர்சனம் நீங்கள் வைக்க முடியும். இன்ஃபேக்ட் நீங்கள் ட்ரால்னு சொல்லும் போது எனக்கு ஒன்று தோணுது, நீங்கள் அந்த Day 1 நீங்கள் அந்த பிரச்சாரத்துக்கு போகும்போது நீங்கள் ஒரு மார்னிங் வாக் போயிட்டு டீ கடையில் போயிட்டு டீ குடிங்க அப்படின்றத சாப்பிட்டதெல்லாம் நீங்கள் நிறைய பேர்த்த கூப்பிட்ருப்பீங்க.
அதுக்கப்புறம் ஒரு பஸ்ஸையும் வந்து கை காட்டியிருப்பீங்க. ஸோ அந்த வீடியோக்கெல்லாம் வந்து அன்னைக்கு அதான் ட்ரெண்ட் ஆச்சு. கரெக்டாக யார் இவர் வந்து போயிட்டு டீ குடிச்சிட்டு இருக்கவங்களையும் கூப்பிட்டு டீ குடிக்க வைக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ட்ரால் பண்ணாங்க. ஆந்திரா பஸ் போகுது, அதில் இவர் கை காட்டி ஓட்டு கேட்குறாரு அப்படின்றத ட்ரால் பண்ணாங்க. இன்னி வரைக்கும் இப்போ நீங்கள் வந்து அங்கே 2ஆம் இடத்தை பிடிச்சிருந்தீங்க. ஸோ இன்னி வரைக்கும் இவர் வந்து ஏன் தோத்தாருன்னு சொல்லி அந்த விஷயத்தை கனெக்ட் பண்ணி அதையும் ட்ரால் தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ட்ராலுக்கு பின்னாடி எல்லாமே வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குன்னு நீங்கள் கருதுறீங்க? அதாவது அந்த ட்ராலை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ண நினைக்கிறேன். ஏன்னா எலெக்ஷன் டைமில் இருந்தது. ஸோ இந்த கேள்வி நீங்கள் வச்சதுனால அது வந்து என்ன நடந்தது அப்படின்னு உங்களுக்கு சொல்லணும். மார்னிங் நான் எப்பயும் போல் வாக்கிங் தான் போயிட்டு இருந்தேன். நீங்கள் நல்லா அப்சர்வ் பண்ணுங்கள். நான் டிஷர்ட்டும் ட்ராக்கும் தான் போட்டிருக்கேன், ஸ்போர்ட்ஸ் ஷூ தான் போட்டிருக்கேன். நீங்கள் எல்லா என்னுடைய பிரச்சாரத்தை எடுத்து பாருங்கள். நான் ஃபார்மலாக தான் பிரச்சாரம் பண்ணுவேன். பிரச்சாரம் பார்த்தீங்கன்னா ஃபார்மல் ட்ரெஸ்ஸில் தான் பண்ணுவேன். வாக்கிங் போகும்போது என் கூட வந்த தொண்டர்கள் ஒரு அதாவது டிவிகேவுடைய தொண்டர்கள் ஒரு 7-8 பேர் வந்திருந்தாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, நான் வாக்கிங் பண்ணும்போது அங்கங்கே பிரச்சாரம் பண்ணுறாங்க. சார் இவர் வந்திருக்காரு, இப்போ வாக்கிங் போயிட்டுருக்காரு அப்படின்னு ஒரு இடத்துல அசம்பிள் ஆகிறோம். அவங்க என்ன சொல்கிறாங்க, டீ குடிங்கன்னு சொல்கிறோம். டீ குடிக்கும் போது அவர் ஒருத்தர் அங்கே இருந்தார், டீ குடிங்கன்னு சொல்கிறோம். அங்கே வேற ஒருத்தர் உட்கார்ந்தார், வேற ஒரு பப்ளிக் உட்கார்ந்தார். அவரை நான் கேட்கல. என்ன பண்ணுறாங்க, டிஎம்கே உடைய சூழ்ச்சி பாருங்கள். அந்த வீடியோவை எப்படியோ எடுக்க வச்சு அதை ஜூம் பண்ணி டீ குடிக்க வச்சவங்களே டீ குடிங்க அப்படிங்கிற மாதிரியும். அப்போ பார்த்தீங்கன்னா என்னுடைய டிவிகே உடைய ஒரு மெம்பர் என்ன சொல்கிறாரு, சார் எங்களுடைய சொந்தக்காரங்க அந்த பஸ்ஸில் போகிறாங்க, அதை பாருங்கள் கை காட்டுங்கன்னு சொல்கிறாரு. நான் என்ன பண்ணுறேன், அவங்க சொந்தக்காரங்களுக்கு தான் கை காட்டினேன். நல்லா புரிஞ்சுக்கோங்க, நம்மளும் எவ்வளோ பிரச்சாரம் பண்ணியிருப்போம், எவ்வளோ மேடைகள் பேசியிருப்போம், எனக்கு தெரியாதா? அப்போது அன்றைக்கி பண்ண சூழ்ச்சிகள் எல்லாமே தீய சக்தி திமுகவுடைய செயல்பாடு தான். ஏன் சில அதிமுகவோட செயல்பாடு இருந்ததுன்னு நான் சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா அதிமுகவும் அங்கே பிரதான கட்சியாக இருக்கிறதுனால. நல்லா புரிஞ்சுக்கோங்க, திருத்தணி தொகுதி ஒரு டஃப் கான்ஸ்டுவன்சி. அங்கே கம்யூனிட்டி இன்டெகிரேஷன் பண்ணணும், நிறைய இருக்குது. அந்த இடத்துல போய் நான் இன்ட்ரோச் பண்ணுறேன். ஒரு ஃபஸ்ட் டைம் இந்த ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ்நாடுல திருத்தணியில் படித்த ஒரு யங்ஸ்டர், லா, சிஏ, சிடபிள்யூஏ, சிஎஸ், ஒரு ஆட்சி நடத்துறதுக்கு ஒரு தொகுதி மேம்பாட்டுக்கு என்னென்ன படிப்பு வேணுமோ அத்தனையும் இருக்குது. அப்போ எந்த அளவுக்கு அட்டாக் பண்ணணும்னு நினைப்பாங்க. அப்போது அங்கே என் மேலே கான்சன்ட்ரேட் பண்ணதே பெண் தான். அதாவது திமுகவுடைய அந்த பெண். ஏன் அது சொல்ல வரேன்னா, ஆக்சுவலாக தேங்க்ஸ் அவங்களுக்கு. ஏன்னா தொகுதியில் ஒரே நாளில் அந்த என் மேலே வந்து அந்த மாதிரியான ஒரு வீடியோஸ் போட்டு ஃபுல் மீடியாவும் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஒரு தனிநபர் என் மேலே ஏன் அதை வந்து அவ்வளோ வந்து எல்லா மீடியாலையும் புஷ் பண்ணி அந்த கண்டென்ட்டை கொண்டு வராங்க? அப்போ நீங்கள் யோசிக்கணுமே வேணாமா? ஒரு தனிநபர், தளபதி அறிவித்த ஒரு வேட்பாளர், நான் அங்கே போகிறேன், படிச்சிருக்கேன், அந்த தொகுதிக்கு மேம்படணும்னு நினைக்கிறேன். அப்போ அந்த அட்டாக் என் மேலே ஏன் வருது அப்படின்னா, அதுவும் என் தொண்டர்களோட தான் போயிருக்கேன், தனியாகவும் போகல. நீங்கள் பார்த்தது 3-4 பேர் இருக்காங்க, ஆனால் தொண்டர்கள் 8 பேர் இருக்காங்க. அவங்களாம் சேர்ந்து டீ சாப்பிட்றோம். எல்லாம் டீ சாப்பிட சொல்லவும் மாட்டோமா நம்ம கூட வந்தவங்க? அவ்வளோதான். இதை வச்சு கட்டமைச்சு ஆக்சுவலாக என்னை ஃபெமிலியர் ஆக்கிட்டாங்க. சரி, தொகுதியில் தான் ஃபெமிலியர் ஆகினாங்க. பார்த்தா தமிழ் மக்கள் உலகெங்கும் இருக்கவங்ககிட்ட ஃபெமிலியர் ஆகி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா என்னுடைய டிஜிட்டல் கேம்பெயினை 5.5 கோடி பேர் பார்த்துருக்காங்க. பிரபு, நீங்கள் வந்து சோஷியல் மீடியாவில் டிஜிட்டல் மீடியாவில் ஒர்க் பண்ணுறீங்க. 5.5 கோடி பேர் ஃபுட் பிரிண்ட் இருந்திருக்கு. 22 டேஸ் என்னுடைய கேம்பெயின். அப்போது இன்றைக்கி பெரும்பாலான ஓட்டை திருத்தணியில் ஹையஸ்ட் ஓட் ஷேர் பர்சன்டேஜை குவிக்கஸ்ட் பாசிபிள் டைமில் எடுத்ததுக்கு 2 காரணம். ஒன்று, தளபதி அவர்களுடைய முகம், அவர் முகத்துக்காக தான் ஓட்டு விழுந்தது. 2வது, திராவிட முன்னேற்ற கழகம் பெண் நிறுவனமும் அதிமுகவுடைய சில செயல்பாடுகளாலையும் என்னுடைய அந்த வீடியோ ரீச் ஆனதுனால அந்த காரணங்களாலும் ஃபெமிலியாரிட்டி வந்துருச்சு. ஸோ இட் இஸ் அ வெரி வெரி ஸ்மால் மார்ஜின். நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா சர்வேல நீங்களாம் ரிலீஸ் பண்ண சர்வேல திருத்தணியில் டிவிக்கு எங்கே வரும்னா 3ஆவது இடத்துல வரும்னு பேசிட்டு இருந்தீங்க. ஆனால் எங்கே வந்து நின்றுச்சு? ஸோ இன்னும் ஒரு வாரம் இருந்திருந்தா கட்டாயமாக 15,000 வரை எக்ஸ்ட்ரா வாங்கியிருப்பேன். ஸோ கேம்பெயின் டைம், நம்ம ஒர்க் பண்ண மெத்தட், ஒரு வில்லேஜுக்கும் போயிருக்கேன். 69 பஞ்சாயத்து, அது ஒரு வில்லேஜுக்குள்ளே இன்ட்ரோச் பண்ணி மீட் பண்ணாத நிறைய சமுதாயத்தை வந்து திராவிட முன்னேற்ற கழகம் அதிமுக புறக்கணிச்சிருக்காங்க. அந்த தெருக்கே போக மாட்டாங்க. அந்த தெருக்கெல்லாம் போய் அவங்களோட உட்காந்து சாப்பிட்டு அவங்களோட செயல்பட்டு அந்த அதாவது ஒரு அன்போட ஓட்டு கேட்ட ஒரு கேண்டிடேட்டாக நான் இருந்திருக்கேங்கிறது தமிழ்நாட்டுக்கே தெரியும். அதனால் வந்து 3ஆவதுல உங்கள் சர்வேல வந்தது எப்படி டிவிக்கே வந்து வின்னிங் பாசிபிலிட்டிக்கு வந்ததுன்னா அதற்கு காரணம் இவங்கெல்லாம் செஞ்ச சூழ்ச்சிகள் தான். சூழ்ச்சிகள் செய்கிறது வந்து புதுசு இல்லையே. எங்கள் தலைவர் மேலேயும் எவ்வளோ சூழ்ச்சி பண்ணியிருக்காங்க டிஎம்கே ஆட்சியில் இருக்கும்போது. அப்போ என் மேலே எப்படி இல்லாமல் இருக்கும்? அப்போ கரூர் எபிசோடில் நான் சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சதுலேருந்தே என் மேலே சூழ்ச்சிகள் இருந்துட்டு தான் இருக்குது. எப்படிரா இவர் வந்து இது பண்ணலாம்,
ட்ரால் பண்ணலாம். இவர் வந்து பிஜேபியோட பின்புலம் உள்ளவர்னு கூட சொல்லிட்டு அதான் சொல்கிறேன், எப்படியெல்லாம் ஏஐ வீடியோ, அதாவது நான் வேறு ஏதோ லா கண்டென்ட்டை பேசினதை ஏஐ வீடியோ மாதிரி பண்ணி அதே டைமில் நடக்குது. தளபதி அவர்கள் பெரம்பூரில் பேசும்பொழுது இந்த சிம்பிளுக்கு ஓட்டு போடுங்க, விசில் சிம்பத்துக்கு ஓட்டு போடுங்கன்னு சொன்னதை உதயசூரியனுக்கு ஓட்டு போடுங்கன்ற அந்த ஏஐ வீடியோ ரிலீஸ் பண்ண டைமில் ஏன் மேலேயும் ஒரு ஏஐ வீடியோ அதே டைமில். அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நான் லா கண்டென்ட் பேசியிருக்கேன், என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் பிஎம்எல்ஏ, அந்த லிப் மூமெண்ட்டை ஏஐ வழியாக மாற்றி ஒரு ஏஐ வீடியோ வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அது ஃபேக்குன்னு அதுக்கப்புறம் நான் பதிவு பண்ணியிருந்தேன். ஸோ இந்த மாதிரி வந்து தொடர்ச்சியாக பெண் நிறுவனம், அதாவது திராவிட முன்னேற்ற கழகம் சார்ந்த ஊடகங்கள், நீங்களாம் கிடையாது, நீங்களாம் வந்து யுவர் அன்பயஸ்ட் இண்டிபெண்டன்ட் ஜேர்னலிஸ்ட், அவங்க வந்து தொடர்ச்சியாக அட்டாக் பண்ணுறது வந்து எனக்கு பயன்பட்டது தான். நன்றி சொல்கிறேன் அவங்க. இல்லை, நீங்கள் இந்த விமர்சனத்தை நான் ஸ்டார்டிங்கில் கேட்ட மாதிரி தான் சார். அதே மாதிரி தான் இப்போது தாவேக்காவுக்கும் இந்த சோஷியல் மீடியா ஸ்ட்ராட்டஜி வந்து பயன்படுத்துவீங்களா அப்படின்றது இங்கே கிடையாது. நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுறேன், இங்கேயும் வைக்கிறாங்க. நான் கிளாரிஃபை பண்ணுறேன், அதுதான் சொல்கிறேன். நாங்கள் வந்து ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்துகிறோம். எதுக்காக பயன்படுத்துகிறோம் சொல்கிறேன். கேண்டிடேட்டு ஒரு கேண்டிடேட்டுமே அவங்கவுங்க சோஷியல் மீடியாவை இது பண்ணிக்கிட்டாங்க. ரெண்டாவது வந்து நேச்சுரலாகவே டிவிக்கே ஒன்றும் இல்லை பிரபு, நீங்கள் ஒரு கார் வச்சுருக்கீங்க, நீங்கள் அந்த காரில் ஃப்ளாகை போட்டு நீங்கள் போங்க, ரோட்டில் உங்களோட அட்டென்ஷன் மட்டும் பாருங்கள், திரும்பி அன்பாக உங்களை பார்ப்பாங்க. காரணம் நியூ ஃபோர்ஸ், ஆல்டர்னேட் ஃபோர்ஸ், எனர்ஜி அண்ட் லீடர்ஸ் ஃபேஸ் எல்லாமே. தாவேக்காவுடைய வெற்றியே தளபதி அவர்களுடைய முகம் தான், அவருடைய எனர்ஜி தான், அவருடைய மாஸ் அப்பீல் தான். இன்ஃபேக்ட் கேண்டிடேட்டே பல இடங்களில் தெரியாது. இன்ஃபேக்ட் என்ன கூட சில கிராமங்களில் எங்கெல்லாம் சோஷியல் மீடியா டிவிலாம் இல்லை, அங்கே நிறைய கிராமத்தில் டிவிலாம் இல்லை பிரபு, ஏன் வீடே இல்லை. அந்த மாதிரி இடங்களில் பார்த்தீங்கன்னா எப்படி டிவி இருக்கும், டிஜிட்டல் மீடியா இருக்கும், அவங்களுக்கு மொபைல் கனெக்ஷன்லாம் கிடையாது, மொபைலே ஒர்க் ஆகாது பாய் நேரம். அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு எப்படி வந்து தளபதியோட முகம் வந்திருக்குன்னா அந்தளவு உழைப்பு. தளபதி அவருடைய மாஸ் அப்பீல், இட் ஹஸ் ரீச் டு த நூக் அண்ட் கார்னர். 85,000 அதாவது ஃபேன் கிளப்ஸ் வந்து இருந்து அது நற்பணி மன்றமாக மாறி இயக்கமாக மாறி இருக்கு. 85,000. ஸோ கிரவுண்ட் ஒர்க்கும் இம்பார்ட்டண்டான ஒரு ரோல் ப்ளே பண்ணியிருக்கு. கட்டாயமாக 9 lakh ஃபங்க்ஷனரிஸ், 9 lakh டிவிகே ஃபங்க்ஷனரிஸ் இருந்திருக்காங்க, அப்பாயிண்டட் ஃபங்க்ஷனரிஸ் இருந்திருக்காங்க. அப்போ நீங்கள் இதெல்லாம் எடுத்து பாருங்கள், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து பாருங்கள். அப்போ அந்தளவுக்கு மாஸ் ரீச் இருக்கக்கூடிய லீடர் அவருடைய முகம்தான். யாருடைய முகத்துக்காக இந்த ஓட்டு ஓடலை, அவருடைய முகத்துக்கு மட்டும்தான் அந்த ஓட்டு. இன்னைக்கு இந்த வெற்றி வந்திருக்குன்னா அதுக்கு காரணம் தளபதி விஜய் அவர்களுடைய முகத்துக்காக தான். ஸோ ஏன் சொல்கிறேன்னா, சோஷியல் மீடியாவை இன்றைக்கி கூட எங்களுடைய பொதுச் செயலாளர் அவர்கள் ஆனந்த் அவர்கள் கிளியர் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு. நீங்கள் வந்து கரெக்டாக இருக்கணும், நேர்மையாக இருக்கணும், எங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்டி வேற போய் கவர்னன்ஸில் தலையிடக்கூடாது, பார்ட்டி பீப்புள் போயிட்டு கவர்னன்ஸ் கிட்ட தலையிடக்கூடாதுங்கிறத இன்னைக்கு சொல்ல. பார்ட்டியுடைய ஃபண்டமெண்டல் ஃபிலாசபி அதுதான், கொள்கையே அதுதான். நீங்கள் வேணால் எடுத்து காட்டுறேன், அந்த 11 பாயிண்ட் வந்து கொள்கைகள் இருக்குது. எங்களுடைய பொதுச்செயலர் அவர்கள் அதை எங்கிட்ட கொடுத்துருக்காரு. அதில் பார்த்தீங்கன்னா கட்சிக்காரங்க ஆட்சியில் தலையிடக்கூடாது, அது நம்ம ஆட்சியே இருந்தாலும். நீங்கள் எடுத்துக்கோங்க எக்ஸாம்பிள், இப்போ நான் வந்து கலெக்டரை போயிட்டு எந்த ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்கு போயிட்டு நான் வந்து இது வரைக்கும் பேசலை, எங்களோட கவர்மெண்ட் வந்ததுக்கு அப்புறமாவே அதே தான் என்னுடைய கட்சி தொண்டர்களுக்கும் அந்த திருத்தணி இருக்கக்கூடிய தொகுதியில் இருக்கவங்களுக்கும் சொல்லியிருக்கேன். அப்படி பண்ணால் அது தப்பு, அது அஃபென்ஸுங்கிற மாதிரியே அவங்க இப்போ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்காங்க. எலெக்டட் ரெப்ரசன்டேட்டிவ் யார், மினிஸ்டர் யார், அஃபீஷியல்ஸ் யாரோ அவங்க தான் நடத்த போகிறாங்க. உங்களுக்கு கோரிக்கைகள் இருக்கா, நீங்கள் தொகுதி மேம்பாட்டுக்காக ரெப்ரசன்டேஷன்ஸ் வந்து ஃபார்முலா கொடுக்கலாம், லீகலாக கொடுக்கலாம். அந்த லீகலாக கொடுக்கறத அது மேலே வந்து கலெக்டர் ஆக்ட் பண்ணுறது, தாசில்தார்கிட்ட கொடுக்கறது, நீங்கள் கவர்மெண்ட் ஆஃபீஸில் கொடுக்கறது, ஏதோ ஒரு சிட்டிசன் பண்ணுவாங்கல்ல, அதை நீங்கள் செய்யலாம். அப்படிங்கிற கிளியர் கோட்பாடோட இயங்கக்கூடிய கட்சி தான் தாவேகா. எந்த கட்சியிலையாவது எப்போயாவது இந்த மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பார்த்துருக்கீங்களா? எங்களுடைய பொதுச் செயலாளர் புசியானந்த் அவர்கள் வந்து ஆனரபிள் மினிஸ்டர், அவர் என்றைக்குமே வந்து சொன்னது ஒன்று தான், டீசெண்டாக பாலிடிக்ஸ் பண்ணணும், எங்கேயுமே வந்து தரக்குறைவாக பேசக்கூடாது, ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறது வந்து தாரக மந்திரமாகவே வச்சுருக்கோம். அதுதான் தளபதி அவர்களும் விரும்புகிறார், அதுதான் கம்யூனிகேட் பண்ணியிருக்காரு எங்கள் பொதுச்செயலாளர் வழியாக. ஸோ இது எதுக்காக உங்களுக்கு சொல்கிறேன்னா, எல்லா தாவேகா நிர்வாகிகளுக்கும் தெரியும், அது மக்களுக்கும் தெரியணுன்றதுக்காக தான் நான் அதை கிளாரிஃபை பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து ஆட்சி பொறுப்பேற்றாச்சு, இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷான ஃபேஸுகள் தான் அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்காங்க அமைச்சர்களாகும். இப்போது சிஎம்எல்லேருந்து இங்கே இடம்பெற்றக்கூடிய பெரும்பான்மையான அமைச்சர்கள் ஃபஸ்ட் ஜென்ரேஷன் பாலிடிக்ஸ், ஃபஸ்ட் ஜென்ரேஷன் கவர்னன்ஸ்குள்ளே வந்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது என்ன விமர்சனங்கள்லாம், கடந்த காலங்கள்லாம் வந்து எக்ஸ்பீரியன்ஸான ஆட்கள் இருந்தாங்க. திமுக ஆட்சியிலையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த அதிகாரிகளுடைய ரோல் தான் மிகப்பெரிய அளவில் இருக்கும். இங்கே அமைச்சர்கள்லாம் வந்து செயல்படாமல், அவங்களுடைய பவர் கம்பெனி அதிகாரிகளுடைய அங்கே ஆதிக்கம் தான் இருந்துச்சுன்ற ஒரு விமர்சனம்லாம் இருந்துச்சு. ஆனால் இப்போது வந்து
ஒரு அனுபவம் இல்லாத நியூ ஃபேஸஸ் தான் வந்து இங்கே அமைச்சரவையில் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இங்கே அதுவும் ஒரு எதிர்மாறான ஒரு விமர்சனத்தையும் வைக்கிறாங்க. இவங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸ், ஸோ எப்படி வந்து இவங்க வந்து ஹேண்டில் பண்ண போகிறாங்க மக்கள் பிரச்சனைகளை. ஸோ சட்டம் ஒழுங்கு பிரச்சனையிலிருந்து இங்கே நிறையா பிரச்சனைகள் இருக்குது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது என்ன பண்ண போகிறாங்கன்ற ஒரு எதிர்பார்ப்பும் இருக்குது, விமர்சனமும் இருக்குது. அது எப்படி சார் பார்க்குறீங்க? அதாவது பிரபு, எண்ணத்தில் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது அப்படிங்கிறது தான் கொஸ்டின். இப்போ டிஎம்கேவாக இருக்கலாம், நீங்கள் சொல்லக்கூடிய அதிமுக கூட வச்சுக்கோங்க. எண்ணத்தில் எதில் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது தான் கேள்வியே. எக்ஸ்பீரியன்ஸ் இன் வாட்? எக்ஸ்பீரியன்ஸ் இன் கரப்ஷன், எக்ஸ்பீரியன்ஸ் இன் மிஸ்கவர்னன்ஸ், எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் இன்சென்சிட்டிவ் டு த பீப்புள். அதாவது பீப்புளுக்கு வந்து பிரச்சனைனா அது இன்சென்சிட்டிவாக இருக்கிறது. ஏன் பீப்புளை வந்து மதிக்காமல் இருக்கிறது? பொன்முடி மாதிரி இருக்கிறவங்க, கே நேரு அவர்கள் மாதிரி ஊழல், செந்தில் பாலாஜி மாதிரி வேலை வாங்கி தரேன்னு பணத்தை வாங்கி ஏமாத்துறது பல கோடி. இதில் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். எங்களுடைய அமைச்சர்கள், எங்களுடைய ஃப்ரெஷ் கவர்னன்ஸ், எங்கள் தலைவர் தளபதி அவர்கள் என்றைக்குமே ஒன்று சொன்னேன், ஃப்ரெஷ் கவர்னன்ஸ் ஆஃபர் பண்ணான்னு. ஃப்ரெஷ்ஷாக இருக்குது கவர்னன்ஸ், அதை பாருங்கள். இன்றைக்கி பிரபு இருக்கீங்க, நீங்கள் வந்து ஜேர்னலிசமில் வந்து 4 இயர்ஸாக இருக்கீங்க. நீங்கள் எடுக்கக்கூடிய இன்டர்வியூலாம் அவ்வளோ நான் விருப்பப்பட்டு கொடுக்குறேன் இன்டர்வியூஸ். அஃப்கோர்ஸ் நீங்கள் கேட்குற கேள்வியில் கிரிட்டிக்கல் கேள்வி இருக்கும், எனக்கே எதிர்மறையாக இருக்கும், எனக்கு பிடிக்கும். ஆனால் ஏன்னா நீங்கள் ஃப்ரெஷ் ஃபேஸ், ஃப்ரெஷ் கொஸ்டின்ஸ் கேட்குறீங்க. அதே தானே கவர்மெண்ட்லேயும் அந்த எனர்ஜி இருக்குது, சர்வ் பண்ணுறதுக்கான எனர்ஜி இருக்குது, ஓடி ஆடி வந்து மக்களுக்காக செய்யக்கூடிய அந்த மனப்பான்மை இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 85,000 ஃபேன் கிளப்ஸ், அதாவது இயக்கத்திலிருந்து அந்த ஒரு மக்கள் இயக்கத்துலேருந்து 85,000 அந்த டீம் ப்ளஸ் 9 lakh அப்பாயிண்டட் ஃபங்க்ஷனரிஸ், இவங்க எல்லாருமே செயல்பட்டுருக்காங்க சோஷியல் சர்வீஸ்க்காக. இன்றைக்கி கவர்மெண்ட்டில் செயல்படுறாங்க, அதில் ஒரு இலாக்காவில் செயல்படுறாங்க மினிஸ்டர்ஸாக இருக்கும்பொழுது. அதனால் தளபதி அவர்கள் பொறுத்த வரைக்கும் ஃப்ரெஷ் கவர்னன்ஸை காலையில் 9:30லேருந்து 4 o'clock 5 o'clock வரைக்கும் என்னென்ன மேக்ஸிமம் ஸ்ட்ரெச் பண்ணி கவர்னன்ஸ் கொடுக்க முடியுமோ, அது கூட ஸ்டாச்சுட்டரி டைம் லிமிட்டு. தளபதி அவர்கள் வேணால் நான் காலையில் 9:30லேருந்து நைட்டு 10 o'clock கூட ஒர்க் பண்ணுவார். ஆனால் கவர்மெண்ட் ஆஃபீஸ் பொறுத்த வரைக்கும் டைம்னு ஒன்று ஸ்ட்ரிக்டாக வச்சுருக்கீங்க. அதனால தான் அது பியாண்ட் தட் ஆல்சோ இஸ் ஒர்க்கிங். போஸ்ட்டு போயிட்டு கூட அதுக்கப்புறம் என்னென்ன ஃபைல்ஸ் ரிவ்யூ பண்ணுறாரோ பண்ணிட்டு தான் இருக்கார். அதை நீங்கள் வந்து வீடியோ எடுத்து போடணும் அப்படிங்கிற நெசசிட்டி கிடையாது. ஸோ இஸ் ஒர்க்கிங் 24/7 ஃபார் த கவர்னன்ஸ் ஆஃப் தமிழ்நாடு. தளபதி விஜய் அவர்கள், ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு. அப்படி பார்க்கும்போது ஒரு மினிஸ்டரும் ஃப்ரெஷ் எனர்ஜியோடு இருக்காங்க. நம்ம வந்து ஒரு மென்டாராகவும் ஒரு கவர்னன்ஸ் ஸ்ட்ரக்சரை வந்து அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஆட்டோமேட்டிக்காக அவங்க எவால்வ் ஆவாங்க. நான் உறுதி கூறுறேன், கட்டாயமாக தமிழ்நாடு அரசாங்கம் இப்போ இருக்கக்கூடிய தளபதி விஜய் அவர்களுடைய ஆட்சியில், ஆனரபிள் சீஃப் மினிஸ்டருடைய வழிகாட்டுதலில், பொதுச்செயலாளர் ஆனந்த் அவர்களுடைய வழிகாட்டுதலில், இருக்கக்கூடிய மற்ற தலைமைகள் இருக்கவங்கள வழிகாட்டுதலில் பியூரோக்ராட்டிக் மிக்ஸ் இருக்குது, எங்களை மாதிரி அட்வைசர்ஸ் இருக்கும். அது தாண்டி வந்து ஒரு பர்சனுமே வந்து பார்த்திங்கன்னா அங்கே மக்கள்கிட்ட இடம் பிடிச்சி தான் அவங்களுமே எலெக்ட் ஆகிருக்காங்க. அது மேலே விமர்சனங்கள் வைக்கிறது நீங்கள் வைக்கிறீங்க, அது கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசமாக இருந்தால் நல்லது. நீங்கள் கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசமாக வைங்க, அதையும் அவங்க ஏற்றுக்கிட்டு அதுக்கான சரிப்படுத்திக்கக்கூடிய விஷயத்தை அவங்க செய்வாங்க. நான் வந்து எங்கேயுமே எல்லாமே கரெக்டாக இருக்கும் நான் சொல்ல வரல. லெட் அஸ் பி ப்ராக்டிக்கல். அப்போ நீங்கள் ஒரு கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம் வைக்கிறீங்க மீடியாவில், அதை அவங்க ஏற்றுக்கிட்டு சரி பண்ணிப்பாங்க. அப்போ நீங்கள் பண்ண வேண்டியது என்ன? மீடியாவில் கவர்மெண்ட் மேலே கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிக்கல் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வைங்க. அதை அவங்க ஏற்றுக்கிட்டு ஒரு துறையிலையும் அந்த பாயிண்ட்ஸ் எடுத்துப்பாங்கன்றது தான் என்னோடய பாயிண்ட். அதுக்கும் ஒரு மனப்பான்மை வேணும் இல்லையா? அந்த மனப்பான்மை எங்களுடைய கவர்மெண்ட்டில் இருக்குன்றதை நான் உறுதி கூறுறேன். சரி, இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போது திமுக கவர்மெண்ட்டில் அவங்க 2021 கண்டெஸ்ட் பண்ணும்போது அவங்க கொடுத்த வாக்குறுதிகளை முக்கியமான பார்த்தீங்கன்னா, அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் மேலே இருக்கக்கூடிய லஞ்சம் தொடர்பான வழக்குகள்லாம் வந்து கவர்மெண்ட் வந்ததுக்கப்புறம் அவங்க மேலே வந்து ஆக்ஷன் எடுப்போம் முன்னாள் அமைச்சர்கள் மேலே அப்படின்னு சொன்னது. அப்புறம் கொடநாடு விஷயத்துலேருந்து நிறையா விஷயங்களை வந்து அவங்க சொன்னாங்க. ஆனால் அந்த நடவடிக்கைன்னு பார்த்தீங்கன்னா கடந்த 5 வருடங்களில் பெருசாக இல்லை. இப்போது என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு ரெக்வஸ்ட் பண்ணியிருக்காங்க. முன்னாள் அமைச்சர்கள் செந்தில் பாலாஜி, இப்போது அனிதா ராதாகிருஷ்ணன், இவங்களெல்லாம் வந்து விசாரிக்கணும், அதுக்கு பர்மிஷன் கேட்டு அந்த ரெக்வஸ்ட்டும் கொடுத்துருக்காங்க. இந்த ஊழல் புகார்கள் இருக்குல்ல சார், அமைச்சர்கள் மேலே, எக்ஸ் மினிஸ்டர்ஸ் மேலே ஊழல் புகார்கள் இருக்குல்ல, இப்போ வந்துருக்கூடிய கவர்மெண்ட் ஒரு ஸ்ட்ரிக்டான ஆக்ஷனை எடுப்பாங்களா? அது எதிர்பார்க்கலாமா? எங்களுடைய கவர்மெண்ட் பொறுத்த வரைக்கும் we are zero tolerant to corruption. Mark these words. கட்டாயமாக என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் இப்போ ப்ராசிக்யூட் பண்ணணும் லெட்டர் எழுதியிருக்காங்க. The question comes under law as per which section they have written. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், அந்த செக்ஷன் வந்து டியூ ப்ராசஸ் ஆஃப் லாவில் வருது அப்படின்னாக்க கட்டாயமாக ப்ராசிக்யூட் பண்ணுறதுக்கான அதுக்கான ஒரு ப்ராசஸ் உண்டு. அந்த டியூ ப்ராசஸ் ஆஃப் லாவையும் ப்ரொசீஜர் ப்ரெஸ்கிரைப் பை லாவையும் கட்டாயமாக ஃபாலோ பண்ணி அரசாங்கம் அதுக்கான ஒர்க்கு கட்டாயமாக செய்வாங்க. அதனால் வந்து செய்வாங்களா மாட்டாங்களான்னா டிஸ்கிரிஷனரி பவருக்கே வரல. we are zero tolerance to the corruption. தளபதி அவர்கள் முதல் நாளே சொல்லிட்டாரு,
அவருடைய முகத்துக்காக தான் நம்ம எல்லா ஓட்டும் விழுந்திருக்கு. அவர் கிளியராக சொல்லிட்டார், நம்மளுடைய கவர்மெண்ட்லேயே யாராவது இந்த மாதிரியான தவறான வேலையில் ஈடுபட்டால், ஊழல் ஈடுபட்டால் அது 0 டாலரன்ஸ் இருக்குங்கிறத பதவி ஏற்கிற அன்னைக்கே சொல்கிறாரு பிரபு. எந்த சீஃப் மினிஸ்டர் வரைக்கும் சொல்லியிருக்காரு இந்த மாதிரி? எங்கள் தளபதி மட்டும்தான் சொல்லியிருக்காரு தமிழ்நாட்டிலேயே முதல் தடவை பதவி ஏற்றிக்கிற அன்னைக்கே. அப்போது அந்த ஃபார்மல் ஃபங்க்ஷன்லேயே அது முடிஞ்சதுக்கப்புறம் அட்ரஸ் பண்ணும்போது அது சொல்லிட்டாருன்னா அப்போ எந்த அளவுக்கு வந்து ஸ்ட்ரிக்டாக இருக்கணும் அப்படின்றத வந்து செயல்படுத்துகிறாருன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அதனால் இட்ஸ் அ டியூ ப்ராசஸ் ஆஃப் லா. இடி வந்து லெட்டர் எழுதியிருக்காங்க, ப்ராசிக்யூஷனில் அவங்க வரணும் அப்படின்றது வந்து அவங்க எழுதியிருக்காங்க. ப்ரெடிகேட் அஃபென்ஸ் இருக்கிறதுனால என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டுக்கு ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட் படி அண்டர் 2000 ப்ரிவென்ஷன் மணி லாண்டரிங் 2002 படி தே ஹேவ் பவர்ஸ் டு என்டர். நம்ம ஆல்ரெடி நிறைய பேசியிருக்கோம் அதை பற்றி. அதனால் வந்து கரெக்டாக நம்ம நிறைய பேசியிருக்கோம். அந்த சப்ஜெக்ட்ஸ் வந்து டெமோக்ரட்டைஸ் பண்ணியிருக்கோம் தமிழ்நாட்டில். இன்றைக்கி தமிழ்நாடு மக்களுக்கு பிஎம்எல்ஏ தெரியும்னா அது ஐபிசி சேனலால் பல விஷயம் நம்ம டிஸ்கஸ் பண்ணதெல்லாம் தெரிஞ்சிருக்குன்றது அன்டினேபிள் ஃபேக்ட். பட் இந்த ப்ராசிக்யூஷன் சாங்ஷன் இல்லை ப்ராசிக்யூஷன் பண்ணணும் அப்படிங்கிற கடிதமை கட்டாயமாக டியூ ப்ராசஸ் ஆஃப் லாவில் அதை ப்ராசஸில் வந்து போடுவாங்கன்றது தான் என்னோட கணிப்பு. ஓகே சார். இப்போது அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 60 ஆண்டுகளுக்கு மேல் இருந்த ஒரு கல்ச்சர், கூட்டணி அமைச்சரவை, அதை வந்து இன்றைக்கி தாவேகா அரசாங்கம் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு அப்படின்ற முன்னெடுத்தி விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலேருந்து காங்கிரஸ், ஐயுஎம்எல், ஸோ எல்லா இடதுசாரிகள் எல்லாத்தையும் வந்து இப்போது கூட்டணி ஆதரவு தெரிவிக்க வச்சுருக்காங்க. இதில் விசிகா, ஐயுஎம்எல், காங்கிரஸ்லாம் வந்து அமைச்சரவையிலும் பங்கு பெற்றிருக்காங்க. திமுக உடைய கூட்டணி கணக்குகள் வந்து தவிடுபடியாகணும்னு ஒரு எலெக்ஷன் முன்னாடியே சொல்லியிருந்தார் சிஎம், இப்போ இருக்கக்கூடிய சிஎம். இப்போ வந்து அது நடந்திருக்கு. கிட்டத்தட்ட இப்போ திமுக கூட்டணியில் வெற்றி பெற்ற கட்சிகள்லாம் வந்து இப்போ அப்படியே தாவேகா பக்கம் வந்திருக்காங்க. இன் ஃபியூச்சர் எப்படி இருக்க போகுது சார்? இங்கே தமிழ்நாட்டில் திமுகவை ரீப்ளேஸ் பண்ணி அந்த இடத்துல, ஏன்னா விஜய் அவர்கள் சொன்னது இங்கே போட்டி வந்து டிஎம்கே வர்சஸ் டிவிகேன்றது. இப்போது அந்த டிஎம்கே கூட்டணியில் டிஎம்கே மட்டும்தான் இப்போது தனிச்சு விடப்பட்டிருக்கு. அந்த இடத்துல டிவிகே வந்து அமர்ந்திருக்காங்க. இன் ஃபியூச்சர் எப்படி இருக்க போகுது தமிழ்நாடு பாலிடிக்ஸ்? ஏன்னா இங்கே அந்த மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியோட முகமாக இங்கே தாவேகா தான் இருக்க போதா, எப்படி பார்க்குறீங்க சார் அதை? கட்டாயமாக எங்களுடைய தளபதி விஜய் அவர்கள் விக்கிரவாண்டி மாநாட்டிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி கடைசி மீட்டிங் பேசுகிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2 விஷயம் உறுதியாக இருந்தோம் நாங்கள். ஃபஸ்ட்டு எங்களுடைய கொள்கை தலைவர்கள், எங்களுடைய கொள்கை கோட்பாடு, இது எல்லாமே பார்த்திங்கன்னா எப்பயுமே எங்களுடைய பொதுக்கூட்டங்களில் அதை தான் பேசியிருக்கோம். அப்படி பார்க்கும் பொழுது எங்களுடைய ஐடியாலஜி வந்து செக்யூலர் சோஷியல் ஜஸ்டிஸ், மதசார்பற்ற சமூக நீதி கொள்கைகள். மதசார்பற்ற சமூக நீதி கொள்கைகள். ஏன் அது மதசார்பற்ற சமூக நீதி கொள்கைகள்லாம் அதுதான் ஃபேப்ரிக் ஆஃப் இந்தியா. கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா அரசியல் சட்டத்தில் சொல்லியிருக்கிறதே ப்ரியாம்பிளில் செக்யூலர் சோஷியல் ஜஸ்டிஸ் தான். அப்படி இருக்கும் பொழுது அதுதான் மையமாக வச்சு நாங்கள் கட்சியில் வந்து பண்ணிகிட்ருக்கோம். அப்படி பார்க்கும்போது தளபதி அவர்கள் எப்பயுமே 2 தான் சொன்னார் பிரபு. ஒன்று, எங்களுடைய ஐடியாலஜி பார்த்து வரவங்க. 2வது, எங்கள் கட்சி பொறுத்த வரைக்கும் எங்கள் தலைவரோட தலைமையில் தான் கூட்டணி. 2 தான் இம்பார்ட்டன்ட் திங் டு பி சீன். 3வது இம்பார்ட்டன்ட் திங், ஒரு பொலிட்டிக்கல் பாலிடிக்ஸ், தமிழ்நாடு பாலிடிக்ஸ்லேயே ஒரு புதுசான விஷயம், ஆட்சியிலையும் பங்கு அதிகாரத்திலையும் பங்கு. நல்லா நோட் பண்ணுங்கள், டிஎம்கே சென்டருக்கு சப்போர்ட் பண்ணும்போது ஆட்சியிலையும் பங்கு அதிகாரத்திலையும் பங்கு. ஆனால் அதே கட்சி டிஎம்கேக்கு சப்போர்ட் பண்ணால் ஆட்சியிலையும் பங்கு இல்லை, அதிகாரத்திலையும் பங்கு இல்லை. இது எப்படி கரெக்டு? டிஎம்கே காங்கிரஸோட கூட்டணி வச்சா எத்தனை வருஷம் கூட்டணி இருந்தாங்க? அப்போ சென்ட்ரல் மினிஸ்டர் எத்தனை எடுத்தாங்க? அதே சென்ட்ரல் கவர்மெண்ட் காங்கிரஸ் இல்லாத பொழுது இங்கே காங்கிரஸ் கூட்டணி இருந்தால் ஆட்சியில் பங்கும் கொடுக்கறதில்ல, அதிகார பங்கும் கொடுக்கறதில்ல. ஆனால் தாவேகா பொறுத்த வரைக்கும் செக்குலர் சோஷியல் ஜஸ்டிஸ் ஐடியா, எங்கள் தளபதி அவர்களுடைய தலைமையில் தான் கூட்டணி. 3வது வந்து ஆட்சியிலையும் பங்கு அதிகாரத்திலையும் பங்கு. இன்னைக்கு விசிகே நம்மளுக்கு விடுதலை சிறுத்தை கட்சியில் மரியாதைக்குரிய தொல் திருமாவளவன் அவர்களுடைய தலைமையில் இன்றைக்கி வன்னியரசு அவர்கள் நீண்ட நாள் நண்பர் எனக்கு. அவர் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மினிஸ்டராக இருக்கார் சமூக நீதித்துறை. எவ்வளோ பெரிய விஷயம். இன்றைக்கி வந்து நம்மளுடைய பாரத் ரத்னா பாபா சாஹேப் டாக்டர் பிஆர் அம்பேத்கர் இருந்திருந்தா எந்த அளவுக்கு ப்ளஸ் பண்ணியிருப்பார் வன்னியரசு அவர்களை நீங்கள் யோசிங்க. ஏன்னா அந்த மினிஸ்ட்ரியை பேரை மாற்றி வன்னியரசு அவர்களுக்கு வந்து அந்த நம்ம ஆட்சி பொறுப்பில் உட்கார வைக்கிறோம், அதிகாரத்தை கொடுக்கணும். இதுதான் அம்பேத்கரையா கண்ட கனவு. ஆனால் திமுக என்றைக்குமே செய்யலையா? அப்போ எங்கே சோஷியல் ஜஸ்டிஸ் இருந்தது? அப்போது அந்த சோஷியல் ஜஸ்டிஸ் ஆங்கிளில் இன்றைக்கி மதசார்பற்ற சமூக நீதி கொள்கை அப்படின்னு நம்ம வச்சுருக்கக்கூடிய கொள்கையை முழுமையாக உண்மையாக சொன்னது மட்டும் இல்லை, செஞ்சு காட்டினது தளபதி விஜய் அவர்கள் தான். பாயிண்ட் நம்பர் 1. 2வது, நாங்கள் அலையன்ஸ் பற்றி பேசும்போது கூட ப்ரீ போல் போஸ்ட் போல்னு சொல்லலை. எலெக்ஷன் முன்னாடி வரவங்கள தான் நாங்கள் அரவணைப்போம்,
எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் நாங்கள் அரவணைக்க மாட்டோம்னு எங்கேயுமே சொல்லியே. அப்போ அலையன்ஸுங்கிறது எப்பயுமே ஓப்பன் தான். வி ஆர் இன்க்ளூசிவ் அண்ட் ஆல் பார்ட்டிஸ் ஆர் வெல்கம். பட் எங்களோட ஐடியாலஜியில் இருக்கணும். அப்படி பார்க்கும்போது காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், விசிகே நேச்சுரல் அலை. அவங்க வராங்க, அவங்களுக்கு தேவையான அதிகாரத்தை கொடுத்துருக்கோம். அப்படின்னும் பொழுது எந்த அளவுக்கு ஒரு இன்க்ளூசிவ் லீடராக இருந்தால் தளபதி விஜய் அவர்கள் இந்த அதிகாரத்தை கொடுத்துருப்பாருன்றதை நீங்கள் தமிழ்நாடு மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணுங்கிறத நான் சொல்கிறேன் பிரபு. கண்டிப்பாக சார். ஆட்சி பொறுப்பேற்று நான் சொன்ன மாதிரி 10 நாட்களுக்கு மேலே ஆகுது. ஆனால் இப்போ எதையும் இப்போயே ஜட்ஜ் பண்ணக்கூடாது. ஒரு 6 மந்த் அந்த ஹனிமூன் பீரியட்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக பொறுத்திருந்து தமிழ்நாடு அரசுடைய செயல்பாடுகளை பார்ப்போம். ஸோ அதன் பிறகு நீங்கள் சொன்ன மாதிரி ஆக்கப்பூர்வமான விமர்சனங்களையும் முன்வைக்கலாம். நேரம் ஒதுக்கி நிறைய தகவலை ஷேர் பண்ணிட்டீங்க. தேங்க்யூ ஃபார் டைம் சார். தேங்க்யூ பிரபு. மே 29 முதல் ஜூன் 1 வரை ஜேம்சன் கோ ஃபவுண்டேஷன் டே ஃபிளாஷ் சேல். எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய்.